ரயில் பயணத்தின் போது சக பயணியின் ஆபாச செய்கைகளைக் கண்டு பல பெண்களைப் போல வாய்மூடி மௌனியாய் அல்லாமல் துணிச்சலுடன் நடவடிக்கை எடுக்க வைத்த இவர்தான் காரைக்கால் யோகதர்ஷினி. பார்த்தீங்கன்னா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறினேன். இங்கே 2 பசங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த பாருங்க ஃபுல்லாக அதெல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இறங்க சொன்னதுக்கு இறங்க மாட்டேட்டாங்க. அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணவங்க ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்க வந்து இறங்க சொன்னதுக்கும் இல்லை சார் நாங்கள் நாகூரில் தான் இறங்குறோம், இறங்கிப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப விடாவே இறங்காமலே இருந்தாங்க. அப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அவங்களுடைய 2 பேக் ஃபுல்லாக 2 ட்ராவல் பேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ட் எப்படி ஒரு 10,000 ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இடையில இப்போ காரில் பஸ்ஸில் அதுன்னு போனால் எல்லாம் வாங்கி செக் போஸ்ட்டில் செக் பண்ணி எடுத்துவாங்க. அது மாதிரி ட்ரெயினில் கொண்டு போகிறாங்க. அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ காரைக்கால ரொம்ப கம்மியான பேர் தான் ஏறுவாங்க. அப்போ இது மாதிரி லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்கள்ட்டையும் பிரச்சனை பண்ணாக்கா லேடிஸ் வந்து போகிறதுக்கு கொண்டுறதுக்கு ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது. மற்ற பேசஞ்சர்ஸும் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனாக்கா அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு லேடிஸ்க்கு ஒரு சேஃபாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு பயம் இல்லாத ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா வந்து உருவாக்கும், பெண்களுக்கு வந்து உருவாக்கும். பட்டிமன்ற பேச்சாளரான இவர் பிப்ரவரி 21ஆம் தேதியன்று காரைக்காலில் இருந்து மயிலாடுதுறை வழியாக பெங்களூரு செல்லும் ரயிலில் சென்று கொண்டிருந்தார். ரயிலில் போதிய கூட்டம் இல்லாத நிலையில் யோகதர்ஷினியின் எதிரே 45 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் மட்டுமே அமர்ந்திருந்தார். ரயிலில் ஏறிய சில நிமிடங்களிலேயே கழிவறைக்கு சென்று ரகசியமாக மது அருந்திய அவர் திரும்பி வந்து யோகலட்சுமியின் மீது ஏடாகுடமான பார்வையை வீசி உள்ளார். உடன் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொண்டவர் யோகலட்சுமியிடம் நமட்டு சிரிப்பை உதிர்த்ததோடு எதிரே அமர்ந்து கொண்டு பேண்ட் ஜிப்பை கலற்றி உள்ளார். அநாகரிகமாக நடந்து கொண்ட அவரின் செயல்களால் கோபமடைந்த யோகதர்ஷினி உடனடியாக சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினார். இதையடுத்து அதே பெட்டியில் பெரம்பலூர் காவல்துறையை சேர்ந்த உதவி ஆய்வாளர் சாமிநாதன் என்பவர் நேரில் சென்று விசாரித்த போது போதை ஆசாமியின் அணுகுமுறைகளை புட்டு வைத்தார். பாருங்க, நான் இப்ப ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். இந்த ஆளு நான் இங்க உட்காந்துருக்கேன். எனக்கு ஆப்போசிட்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி தப்பா பார்த்தது இல்லாம பேண்ட் ஜிப்ப கலட்டி ஒரு மாதிரி தப்பா இது பண்றான். இப்ப சார் வந்து இப்ப வந்து புடிச்சு வச்சிருக்காங்க. நான் அதனால ட்ரெயின் இதை புடிச்சு நான் வந்து செயின் புடிச்சு நான் இழுத்துட்டு ட்ரெயின் நிறுத்தி இருக்காங்க. ஏன் இப்படி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தயவு பண்ணி சும்மா விடாதீங்க. தயவு பண்ணி சும்மா விடாதீங்க. ட்ரெயின்ல வந்துட்டு சுத்தமா வந்து லேடிஸ் போறது சுத்தமா வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம போய்கிட்டு இருக்கு. கேட்டாக்கா புள்ளைய வந்து காலேஜ் அழைக்கப்படும் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிருக்கான். ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அடுத்த வீட்டு போனதான் இவன் வந்து கேவலமா பாப்பானா. பெண்ணிடம் தவறான செயல்களில் ஈடுபட்ட அந்த மர்ம ஆசாமியை ரயில்வே போலீசார் கைது செய்த நிலையில் யோகதர்ஷினி தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதை வெளிப்படையாக துணிச்சலாக வீடியோ மூலம் பதிவிட்டார். பொது இடங்களில் இது போன்ற இச்சை கொண்ட மிருகங்களை எதிர்கொள்ள முடியாமல் பெண்கள் பலர் தவிப்பதுண்டு. ஆனால் வாய்மூடி இருப்பதால் தவறு இழைப்பவர்கள் தலை நிமிர்ந்து நடைபோட்டு வருகின்றனர். இனி அவ்வாறு அல்லாமல் தவறு செய்பவர்களை நேருக்கு நேர் துணிந்து எதிர்ப்பதும் உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதும் மிக மிக அவசியம் என்பதை உணர்த்தியிருக்கிறார் யோகதர்ஷினி.